இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் ஐயாவோட தைரியம் தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது அசெம்பிளில இருந்தாலும் சரி, ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, நடிகர் ஆக்ஷன் முதல்ல பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்ஷன் சார்ந்த அந்த விஷயத்துல வந்து விஜயகாந்த் அண்ணன் இடம் பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்து பொது பணியில வந்து அவர் இடம் பெற்றாரு. மக்கள் மத்தியில மனசுல வந்து இடம் பெற்றாரு. சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து. நீங்க இப்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க கேளுங்க, அந்த வயசான நான் அங்கிட்டு ஷூட்டிங் பண்ணும்போது, மதுரை அந்த பகுதியிலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டி கேப்டன் எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவாரு. எல்லாரும் சரிசமமா பாக்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் ஐயா தான். ஒரு யூனிட்ல 250 பேர் இருக்காங்கன்னா, நீங்க அவர் பேசுறதே அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, 250 பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிடறேனோ, நான் என்ன கூல்ட்ரிங்க் சாப்பிடறேனோ, நான் என்ன உணவு சாப்பிடறேனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போகணும், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்றதுக்கு காரணம் வந்து அவர் அன்னைக்கு பண்ணது, அது ஒரு உதாரணமா இருக்குது. இன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என்னால வர முடியல. பட் இருந்திருந்தா அதான் ஒரே ஒரு விஷயம் தான் அவரை பார்த்து நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு சாமி, அவ்வளவுதான், என்ன மன்னிச்சு. அவரு வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் இருந்திருக்கணும், அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்திருக்கணும், ஒரு காலை தொட்டிருக்கணும். முடியல என்னால. அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, ஒரு தொண்டனா நீங்க சொல்லலாம், ஒரு அவரோட ரசிகனா நீங்க சொல்லலாம். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், மென்டலி அண்ட் பிசிக்கலி. அண்ட் கேப்டன் ஐயா ஆத்மா சாந்தி அடையணும். கேப்டன் ஐயா இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல, ஆனா என்னைக்குமே நம்ம மனசுல இருந்துகிட்டே இருப்பாரு. அது யாரு, ஒரு ரூபாய் இல்ல 100 ரூபாய் யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம். அது சமூக சேவை பண்ணும்போது அவரு தான் ஞாபகம் வரும். அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா நான் ஆல்ரெடி அது முன்னிலையில வச்சு அது கட்டடம் வரும்போது கண்டிப்பா அவர் பேர் இல்ல, அவர் எப்படி பேர் இல்லாம, எம்ஜிஆர் ஐயா விஜயகாந்த் ஐயா எல்லாம் பேர் இல்லாம வந்து எப்படி வந்து கட்டடம் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இல்ல, அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா ஐயாவோட அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்குங்க. அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கோம். அவர் அந்த காலத்திலே வந்து அது அந்த பத்திரத்தை மீட் வந்து அவர் எப்படி வந்து செயல்பட்டாரு. ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தரா நின்று நெய்வேலியில அந்த கூட்டம் அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ, இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக அந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ, அவர் பண்ண ஒரு விஷயம், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த மனுஷன் வந்து அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்துல சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சார். 19ஆம் தேதி வந்து காமராஜ் அரங்கத்துல நாங்க வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கணும். அது வந்து இப்போ அந்த நேரத்துல வந்து சில என்ன சொல்றது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசல்ல. அவங்க எல்லாருக்கும் வந்து அவர் அட்லீஸ்ட் அவர் போட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க, வயசானவங்க, வீல் சேர்ல இருந்தவங்கலாம். ஸோ எல்லோருக்கும் பிளஸ் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகர்கள், விஜயகாந்த் அண்ணனை நேசிக்கிறவங்க, விஜயகாந்த் அண்ணனோட தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்க வந்து ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். நீங்க வாங்க, இப்ப 19ஆம் தேதி அவருக்கு நாங்க செலுத்தக்கூடிய மரியாதை அன்னைக்கு நாங்க செலுத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.